பரந்தாமன் சன்னதிக்கு வாராய் நெஞ்சே. என்னை ஆட்கொண்டு வழிநடத்தும் சச்சிதானந்த சக்கரமூர்த்தியின் திருப்பாதங்கள் கோடி கோடி நமஸ்காரம். அன்பான பக்தர்களே, இன்று ஞாயிற்றுக்கிழமை, மிக முக்கியமான ஒரு நாள். அதாவது சூரிய பகவானுக்குரிய நாள். இந்த சூரிய பகவான் ஞாயிற்றுக்கிழமை சூரியனுக்குரிய இந்த நன்னாளில் அதிகாலை 4 மணிக்கு பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து குறைந்தது 21 தடவையாவது காயத்ரி மந்திரம் சொல்லி எங்கள் புருவ மத்தியோ சுவாசத்தை கவனித்து நாங்கள் தியானம் பண்ணும்போது எங்களை மாபெரும் ஒரு ஆற்றல், ஒரு திறமை அடங்கியிருக்கு. அந்த திறமை வெளிப்படைஞ்சி எங்களுக்கு இப்போ எங்களுக்குள்ளே துன்பங்கள், வேதனைகள் நிறைந்த இந்த உலகத்துக்குள்ளே துன்பம், வேதனைகளை அனுபவித்து கொண்டிருக்கிற இந்த தருணத்தில் நாங்கள் இப்படி குறைந்தது ஒரு 48 நாள் என்று சொன்னாலும் விடாமல் ஒரு 21 தடவை காயத்ரி மந்திரம் ஜெபம் பண்ணி பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து குளித்து மூழ்கி சுவாசத்தை கவனித்து தியானம் பண்ணும்போது மாபெரும் சக்தி எங்களுக்குள்ளே அடங்கி ஒடுங்கி செயலற்றிருக்கு. அந்த மாபெரும் சக்தி, அந்த திறமையை எங்களுக்கு இப்போ இருக்கிற துன்பங்களை இல்லாமாக்கி வருகின்ற துன்பங்களை இல்லாமாக்கக்கூடிய ஒரு மகா யோக சக்தி ஒன்று எங்களுக்குள்ளே அடங்கியிருக்கு. அது வெளிப்படைஞ்சி எங்களையும் எங்களை சார்ந்தவர்களையும் காப்பாற்றக்கூடிய ஞானத்தையும், துன்பங்கள் வரும்போது அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறன்ற அந்த தன்மையை கொடுத்து உலகத்தில் வாழும் வரை இன்ப துன்பங்கள் அளவுக்கு இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளான்னு சொல்லி இன்பமும் துன்பமும் உலகத்துக்குரியது. அந்த உலகத்துக்குள்ளே, அந்த பூமியில் இன்பம் துன்பம் நிறைந்த அந்த பூமியில் இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளான். அப்போ இன்பமும் துன்பமும் இல்லாத ஒரு ஆள் உள்ளுக்குள்ளே இருக்கிறார். அவரோட தொடர்பு கொண்டு இந்த இன்ப துன்பங்கள் நிறைந்த உலகத்துக்குள்ளே அதை பாதிக்காமல் சமநிலையாக வாழக்கூடிய ஒரு வழியைத்தான் நம்ம ஞானிகளும் சித்தர்களும் யோகிகளும் நம்மளுக்கு இட்டு சென்றிருக்கிறார்கள். அப்படி என்னை ஆட்கொண்டு வழிநடத்தும் ஞானகுரு பகவான் காயத்ரி சித்தர் முருகசுவாமி அவர்கள் இந்த மண்ணுலகம் மாண்புற வழிகாட்டுவதற்காக இந்த கலியுகத்தில் சிறந்த பாவங்களை மிக இலகுவாக கர்மங்களை கரைக்கக்கூடிய ஒரு மகா மந்திரம் காயத்ரி மந்திரம். அப்படிப்பட்ட காயத்ரி மந்திரத்தை உலகம் ஃபுல்லாக பரப்பி யாகங்கள், யக்ஷங்கள், தியான யவங்கள் மூலம் மக்களுக்கு வழிகாட்டின அந்த பகவானை சந்திக்கும் பாக்கியம் கிடைச்சி அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கின்னு சொல்லி அவரை சதா நினச்சி இந்த துன்பத்துக்கு வழியில் ஆண்டு இயங்கி தவிக்கும் போது அவரை சந்திக்கும் பாக்கியம் கிடைச்சி அவர்கிட்ட கட்டளை சிரமேற்கொண்டு இந்த தெய்வீக பணியை எந்த பிரதிபலனும் எதிர்பாராமல் அண்டி வரும் மக்களுக்கு இந்த வழியை காட்டி வாரம். அப்படிப்பட்ட மகாசக்தி படைத்த வழியை கலியுகத்தில் நாங்கள் ஒரு நற்காரியம் செய்ய போகும்போது எங்களுக்கு தடை வரும். அதுதான் நாங்கள் செய்த கர்மா. அப்போ இந்த கலியுகத்தில் ஒரு பங்கு தர்மம், 3 பங்கு பாவம் கூடிய இந்த கலியுகத்தில் நாங்கள் எந்த நற்காரியம் செய்ய போனாலும் எங்களை வாழ விடாமல், அந்த நற்காரியத்தை செய்ய விடாமல் நம்மளுக்கு தடையெல்லாம் வரும். அதுதான் நாம் செய்த கர்மா. அந்த கர்மாவை வார தடைகளை இல்லாமாக்கி வாழக்கூடிய ஒரு பெரிய ஒரு வழியை காட்டுற மகாமந்திரம்தான் காயத்ரி மந்திரம். அப்படிப்பட்ட மகாமந்திரம் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஏன்னு சொன்னால் நாங்கள் எந்த எண்ணத்தை எண்ணி 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 திங்க் பண்ணி எங்கள் மனதில் வளர்க்குறோமோ அந்த எண்ணம் எங்களை செயலுக்கு கொண்டு வரும். எங்களை செயல்பட வச்சு அதால் வர லாபத்தை எங்களுக்கு அளவாக அனுபவிக்கக்கூடிய வழியை காட்டும். ஏன்னு சொன்னால் எங்கள் மனதில் ஆள்றவரை தீர்மானிக்கிற நாங்கள் தான். அரசியலை தீர்மானிப்பது மாதிரி மக்கள் எங்களை ஆளும், மனதில் ஆளும் எண்ணங்களை, நற்காரியங்கள் செய்யக்கூடிய எண்ணங்களை தீர்மானிப்பது நாங்கள் தான். அந்த எண்ணங்களை நாங்கள் அதை வளர்த்து வந்தோம்னு சொன்னால், மனதில் அதை பழக்கி வளர்த்து வந்தோம்டா அது எங்களுக்கு சகல வழிகளையும் காட்டும். ஏன்னா மனம் ஒரு தோட்டம் மாதிரி, நாங்கள் தோட்டக்காரன் மாதிரி, எண்ணங்கள் விதை மாதிரி. இப்போ நாங்கள் சரியான விதையை விதைக்காதனால
மனதில் அந்த விதை எங்களை துன்பங்களை சரியான அறுவடை நமக்கு கிடைக்கவில்லை, துன்பங்கள் வேதனைகள் நம்ம கொடுத்து கொண்டிருக்கு. இப்போ நாங்கள் அதை சமநிலைப்படுத்துறதுக்கு அந்த தோட்டத்தை பாருங்கள், அதை சமநிலை ஆக்கணும் சொன்னால் அதுக்குரிய டிராக்டரோ ஒரு இயந்திரமோ அப்படி இல்லாட்டி கையால் மண்பட்டிகளோ அதை கொண்டு நம்ம சமப்படுத்தி சமனாக்கி செய்கிற மாதிரி மனமது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க தேவையில்லைன்னு சொல்லி மனத்தை செம்மையாக்குறதுக்கு காயத்ரி மந்திரம் அதிகாலை பிரம்ம முகூர்த்தத்திலிருந்து சொல்லி தியானம் பண்ணும்போது மனம் செம்மையாகணுன்னே நல்ல எண்ணங்களை அதில் உண்டாக்கி அதை செயலை கொண்டு வரும்போது அந்த செயலினுடைய பலன் நல்ல பலனாக நாங்கள் அனுபவிக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு வழியை ஒரு தன்மையை கொண்ட ஒரு ஞானத்தை ஊட்டி சரியாக வாழக்கூடிய ஒரு வழியை காட்டுற மகாமந்திரம் நம்மளுக்கு என்னை ஆட்கொண்டு வழிநடத்தும் ஞான குரு பகவான் காயத்ரி சித்தர் முருகசுவாமி அவர்கள் ஏதோ பூர்வ எண்பத்து தவப்பாயினால் அவரை சந்திக்கும் பாக்கியம் கிடச்சி அடியேன் இந்த துன்பங்களை எல்லாம் கடக்க வச்சு இந்த துன்பங்கள் ஏன் வருது, அதிலிருந்து எப்படி அது வெளியே வார, அதை இந்த உலகத்தில் இன்ப துன்பங்கள் நிறைந்த உலகத்தில் எப்படி ஹேண்டில் பண்ணி வாழ்கிற என்ற ஞானத்தை அந்த மந்திரம் சொல்ல வச்சு தவம் பண்ணி வழிகாட்டி நீ எப்படி உனக்குள்ள அதை கண்டையோ அதை இந்த மண் உலகத்துக்கு போதி அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கட்டளை சிறமேற்கொண்டு இந்த தெய்வீக பணியை செய்து கொண்டு வாரோம். நீங்களும் பலதரப்பட்ட துன்பங்கள் வேதனை நிம்மதி இல்லாமல் இருப்பீர்கள். இதை கேட்குறவர்கள் நீங்கள் குறைந்தது ஒரு 21 தடவைண்டான இதை சொல்லி நீங்கள் பயன்பெறணும் என்பதற்காகத்தான் நாங்கள் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் இதை இந்த தளங்கள் மூலம் யூடியூப் தளங்கள் மூலம் உங்களுக்கு போடுறோம். உங்களுக்கு ஒரு நல்ல இருக்கணும், இந்த உலகத்தில் நீண்ட நாள் குடும்பங்கள் பிள்ளைகள் காரியாலம் இருந்த எல்லாரோடையும் சந்தோஷமாக இருக்கணும் என்று அப்படி உங்களுக்கு பூர்வீகத்தில் புண்ணியம் இருந்தால் இந்த சொல்கிறத கேட்டு குறைந்தது 21 தடவைண்டான 4 மணிக்கு எழுந்து குளிச்சு மொழிகி விளக்கேற்றி நல்ல மனம் கொண்ட சாம்பிராணி ஊதுபத்திகளை கொளுத்தி வீட்டில் தெய்வீக சக்தி வரக்கூடிய இந்த தெய்வீக தன்மையை உள்வாங்கக்கூடிய வரக்கூடிய இந்த காயத்ரி மந்திரத்தை 21 தடம் சொல்லி உங்கள் சுவாசத்தையோ இல்லாட்டி பூர்வ மத்தியை கவனித்து வரும்போது உங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு சக்தி உண்டாகி உங்கள் கர்மாக்கள் கரைக்கப்பட்டு நீங்கள் மட்டுமில்லை உங்களை சார்ந்தவர்களும் ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு வழியை இது காட்டும். நிச்சயம் நீங்கள் செய்து பாருங்கள். அப்படி உங்களுக்கு பூர்வேன்வத்தில் புண்ணியம் செய்து தர்மம் இருந்தால் இதை கேட்டு கட்டாயம் மனம் ஏற்றுக்கொண்டு செய்யும். அப்படி செய்தால் வரப்போகிறத துன்பங்கள் உங்களுக்கு பெருசாக தாக்காமல் அதிலிருந்து வெளியே வரலாம் என்றதுக்காகத்தான் நாங்கள் துன்பத்திலிருந்து இந்த மந்திரம் சொல்லி தியானம் பண்ணி அந்த துன்பத்திலேருந்து வெற்றி அடைஞ்சனால தான் நாங்கள் அதை திருப்பி உங்களுக்கு சொல்லி கொண்டிருக்கிறோம். அப்படி உங்களுக்கு ஏதோ பூர்வ எண்மத்தில் ஒரு தவப்பயன் புண்ணியம் தர்மம் இருந்தால் நிச்சயம் இதை நீங்கள் முயற்சி பண்ணி பார்ப்பீங்க. அப்படி ஒரு ஏன்னு சொன்னால் தான் பெற்ற இன்பம் பெரு வையகம் என்று சொன்ன மாதிரி நாங்கள் இப்போ நல்லா இருக்கிற மாதிரி நீங்கள் நல்லா வந்தால் ஒரு நாளும் பாருங்கள் கஷ்டப்படுறவர்களை பார்த்து புறவாப்பட மாட்டீங்க. நீங்கள் கட்டாயம் நல்லா வரணும் அப்படின்ற எண்ணம் உங்களுக்குள்ள உண்டாகும் நீங்கள் நல்லா வந்தால். அதே மாதிரி தான் இந்த ஞானிகளும் யோகிகளும் சித்தர்களும் அவர்கள் இறைவனோட தொடர்பு கொண்ட பிறகு அவர்கள் ஆங்காங்கே யோகாச்சிரமங்கள் அமைச்சு வழிகாட்டினார் அப்படின்னா அந்த இறைத்தன்மை யாருக்கு வருதோ அவர்கள் தான் கஷ்டப்படுறவர்களை பார்த்து கவலைப்பட்டு அவர்களை நல்லாக்கணும் என்ற எண்ணத்தை அவர்களுக்கு நிச்சயம் உண்டாக்கும் வேண்டாம். இறைவன் அப்படிப்பட்டவர். நம்ம தாய் மாதிரி தன்னுடைய பிள்ளை கஷ்டப்படும் போது எந்த தாயும் பார்த்து கொண்டிருக்க மாட்டார். அதே மாதிரி எங்களை படைத்த இறைவன் நாங்கள் துன்பப்படும் போது பார்த்து கொண்டிருக்க மாட்டார். அதனால தான் நல்லவர்களை காப்பாற்றவும் தர்மத்தை பூமியில் நிலைநாட்டவும் உலகத்தில் பாவம் கூடி அதர்மம் ஓங்கும்போது நல்லவர்கள் வேதனைப்படும் போது நாம் வருவன் தர்மத்தை நிலைநாட்ட அப்படின்னு சொல்லி சாஸ்வதமாக கிருஷ்ண பரமாத்மா கீதையில் உரைத்த அந்த மகாமந்திரத்தை மந்திரங்களின் நான் காயத்ரி அப்படின்ட்டு சாஸ்வதமாக உரைத்த அந்த காயத்ரி மந்திரத்தை சொல்லி நீங்களும் பயன்பெறணும் என்பதற்காகத்தான் நாங்கள் இந்த அதிகாலையில் இதை வெளியிடுறோம். நாங்களும் வணங்கி நாங்களும் தியானம் பண்ணி நாங்களும் அந்த நற்பயனை பெற்று நீங்களும் பெறணும். இந்த உலகம் பாருங்கள் சந்தோஷம் வாழணும், மக்கள் ஒரு சாந்தி சமாதானம் சுபிச்சம் நிறைந்த வாழ்க்கை வாழணும்.
துன்பங்கள் கலவாத இன்ப வாழ்க்கை வாழணும் என்ற நோக்கோடு தான் நாங்கள் இதை உங்களுக்கு வெளியிடுறோம். நீங்கள் நிச்சயம் இதை கேட்டு அதை பின்பற்றி வந்தால் நிச்சயம் பாருங்கள், நீங்கள் மட்டும் இல்லை, உங்களுடைய பிள்ளைகள வருங்காலம் மிச்சம் நல்லா இருக்கும். நீங்கள் அந்த பிள்ளைகளை கொடுக்குற ஒரு வரம் மாதிரி அமையும் என்று உங்களுக்கு கூறி என்னை ஆட்கொண்டு வழிநடத்த ஞானகுரு பகவான் காயத்ரி சித்தர் முருகசுவாமி அவர்கள் என்னை அண்டனவர்களையும் இன்றும் என்றும் காப்பாற்றி கொண்டிருக்கிற அந்த மாபெரும் சக்தி படைத்த மகாபுருஷரை நினச்சி நான் உங்களுக்கு இது ஒரு பெரிய ஒரு பதிவாக உங்களுக்கு நாங்கள் போடுறோம். நிச்சயம் நீங்கள் இதில் பயன்பெறலாம். உங்களுக்கு எல்லாம் வழங்கியிருக்கும் என்று நினைக்கிறேன். எல்லோருக்கும் என் குருநாதர் ஆசீர்வாதம், சந்தோஷம். நீங்கள் எல்லாம் நல்லா இருப்பீங்க. ஆசீர்வாதம்.